பேரொழியை காணவும் சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. நேர்மையாளருக்கு ஒளியாகவும் நேரிய உள்ளத்தோருக்கு மகிழ்ச்சியாகவும் வந்துவித்த அந்த பாலன் இயேசுவின் வருகை கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மை கணத்தையும் இன்று உலகிற்கு பறைசாற்றுகின்றது. இருள் சூழ்ந்த இந்த இனிய இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் பொங்கிட பாலன் இயேசுவை நம் இல்ல குழிகளில் மட்டுமல்ல நம் உள்ளங்களிலும் பிறக்க செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பிறப்பு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தவும் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தவும் நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. இழந்து போன உறவுகளும் ஏமாற்றம் அடைந்த எதிர்பார்ப்புகளும் புத்துயிர் பெற இறைவனின் இந்த அன்பு பரிசை நன்றியோடு ஏற்போம். பிறக்கவிருக்கும் அந்த அமைதி திருமகன் நம் வாழ்வில் புதிய ஒளியையும் லட்சியத்தையும் பெருக செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த புனிதமான வழியில் இறைமக்களாக ஒன்றிணைவோம். கடவுள் தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி மனித உயிரெடுத்து நம்மோடு ஒருவராக இவ்வுலகத்திலே இணையுள்ள ஒரு உன்னதமான அற்புதமான நாளிலே இந்த இரவிலே நாம் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி மிக அற்புதமான ஒரு ஆழமான செய்தி. நம்மை என்பதை விட நாம் ஒவ்வொருவரையும் என்னை
தேடி வந்திருக்கிறார் என்பது நமக்கு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியை தர வேண்டும். நம்முடைய உறவினர்கள், அத்தை, மாமா, தாத்தா, பெற்றோர்கள் நம்மை பல நாட்கள் கழித்து தேடி வந்தால் உள்ளத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, எதிர்பார்ப்பை நாம் தேடிக் கொடுக்கிறோம். ஆனால் நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கடவுள் நம்மை தேடி வருகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான நாள். தேடி வருவோருக்கு நாம் நம்முடைய நேரத்தை முழுமையாக தருவோம், நிறைவாக தருவோம். இன்று பிறந்த குழந்தை நம்மிடம் தேடி வருகின்ற இந்த குழந்தையை சிறுவம் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம், நம்மை பற்றி பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கை யதார்த்தங்கள், நம்முடைய வாழ்க்கை கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கை போராட்டங்கள் என்று அந்த நம்மை தேடி வருவோரிடம், நம்மீது அக்கறை கொண்டு நம்மை தேடி வருவோரிடம் நாம் நம்முடைய உள்ளத்தை, மனதை திறந்து வைத்து நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கசப்புகள், போராட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் குறைந்து நாம் ஒரு இயேசு தருகின்ற, குழந்தை இயேசு தருகின்ற அந்த உண்மையான அமைதியை, உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான குடும்ப ஒற்றுமையை நாம் காண இந்த நாள், இந்த திருவள்ளுவர் கொண்டாட்டம் நம்மை அழைக்கிறது. எனவே நம்மை குழந்தை இயேசுவிடம் ஒப்படைப்போம், நம்முடைய குடும்பத்தை குழந்தை இயேசுவிடம் ஒப்படைப்போம், நம்முடைய அனைத்து வாழ்க்கை அனுபவங்களையும், வாழ்க்கை யதார்த்தங்களையும், நம்முடைய தேவைகளையும் நாம் குழந்தை இயேசுவிடம் ஒப்படைப்போம். அவர் நம்மோடு பயணிக்கட்டும், நம்மோடு வாழட்டும், நம்மோடு ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபடட்டும். அதுவே கடவுள் நம்மோடு இருப்பதற்கான வாழ்க்கையை, நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொரு நாளும் தரட்டும். இத்தகைய சிந்தனையோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த திருவிழிப்பு கொண்டாட்டத்தை தகுதியான முறையிலே கொண்டாடுவதற்கு நாம் தகுதியற்ற முறையிலே திருப்பலியில் கலந்து கொள்வோம் என்றால் நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, தகுதிகளை ஒருவர் முன்பு, கடவுள் முன்பு ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடம்
லைட்டு போடவா? எங்களை மகிழ்கின்றே இவ்வாறும் ஒரே திருப்பவனை மீட்பதாக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். நடுவராக அவரை நம்பிக்கையோடு சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாமையாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தார் வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. கார்வில் நடந்து வந்த மக்கள் பேரொழிவை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் ஒளி உதித்துள்ளது என்ற இறைவாக்கினர் எசாயாவின் ஆறுதல் மொழிகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழங்குகின்றது. அடிமைத்தனத்தின் முகத்தறிகள் உடைக்கப்பட்டு அமைதியின் அரசராக ஒரு குழந்தை நமக்கு வழங்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இது பறைசாற்றுகிறது. அந்த பேரொழியாகிய கிறிஸ்து நம் வாழ்க்கையில் விட்டு காத்திருக்கிறோம். இந்த இறைவார்த்தையை தியானிப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைத்திரு வசனங்கள் 2 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை. கால்களில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவி நிழல்
குடியிருப்போரின் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பங்கி பெற்று செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை ஈடுபடுத்தினீர். அதோடு அவர்கள் மகிழ்ச்சிவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமதிக்கிறார்கள். கொள்ளைப்போரை பகிரும் பொழுது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையான நகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கி தடியை நகர்த்தி போட்டீர். அவர்களை ஒருவரை ஒழித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஒரு ஆன்மாவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கும். அவர் திருப்பெயரோ உயர்ந்தது ஆலோசகர், வலிமையுள்ள இறைவன், எட்டுக்குள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சி உயர்வும் அமைதி நிலவும். அவரது அரசு வளர்ச்சிக்கு முடிவுகிறார்கள். தாவீதின் அரியணை அமர்ந்து தாவீதின் அரசரை நாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராக உறுதிப்படுத்துவார். படைகள் ஆண்டவரது பெயராகவும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவராக வருவார்கள்.
இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் அருள் நம்மிடையே மனித உருவில் தோன்றியுள்ளதை இன்றைய இரண்டாம் வாசகம் பறைசாற்றுகின்றது. நம்மை தீமையிலிருந்து மீண்டு தூய்மைப்படுத்தி தமக்குரிய மக்களாக மாற்றவே கிறிஸ்து நம்மிடையே பிறந்துள்ளார். நாம் இறைப்பற்றோடும் நேர்மையோடும் இவ்வுலகில் வாழ அந்த பாடல் நமக்கு அழைப்பு விடுகின்றார். புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இந்த வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றினையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செய்தியில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் அகஸ்டஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா அனுமதித்திருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேர் காலம் வந்தது. மரியா தம் தலைமகளை பெற்றெடுத்தார். விடலில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர்.
அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளைஞர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி ஒழிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களிடங்களும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் வேரணிகள் அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாக, உலகில் அவர்கள் உணர்ந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், எல்லாரும் புத்தாடை உடுத்தி இந்த ஆலயத்தை மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கி வைக்கிறீர்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். என்று இந்த திருப்பலியின் ஆரம்பத்திலே தந்தை 2 கருத்துக்களை நம்முடைய விவிலியத்திலிருந்து எடுத்துச் சொன்னார். முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் என்று தம் மகன் வழியாக மக்களோடு பேச வந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்க கேட்போம். புனித பவுல் பிலிப்பியருக்கு திருமுகத்திலே கடவுள் இயேசு அந்த கடவுள் தன்மையை கெட்டியாக பிடித்திருக்க விரும்பாமல் மனித உலகத்து நம்மை போல் வாழ்ந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அது சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையை தாழ்த்தினார் என்று சொன்னார். அதே போல நம்முடைய பவுல் அடிகளார் அவர் சொல்கின்ற பொழுது, நாம் ஏழைகள் வறியவர்கள், கடவுள் செல்வர், அந்த கடவுள் நாம் செல்வராகுவதன் பொருட்டு அவர் நமக்காக வறியவரானார் என்று சொன்னார். இவை அனைத்துமே இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பை நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்கின்றன. இதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை எடுத்து நாம் சிந்திப்போம். இன்று எனக்கு இந்த நற்செய்தி, கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி என்ன கருத்தை எனக்கு வலியுறுத்துகின்றது என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த வார்த்தை, விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. இதை மட்டும் எடுத்து நான் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. நம்ம என்ன நினைப்போம்? அந்த சத்திரத்துக்காரனை தான் நாம் திட்டுவோம். பாரு, ஒரு பிள்ளைத்தாச்சி குளிர்காலம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதனால இடம் கொடுக்கல என்று தான் இந்த நற்செய்தியை வாசித்த உடனே நமக்கு கிடைக்கும். நான் அவரை பார்க்க விரும்பவில்லை. அந்த சத்திரக்காரன் அவர்களுக்கு இடம் இல்லை என்றுதான் சொன்னார். இங்கே அதாவது இடம் இல்லை சொல்லியிருப்பது அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த இடம் கிடைக்கவில்லை என்பது நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், அந்த விடுதி, இந்த சத்திரம் மக்கள் நிறைந்திருக்கிறார். அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு. அதை நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய குடும்பத்தையும்
எவைகள் நிரப்பி இருக்கின்றன, இடம் இருக்கின்றதா சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய உள்ளத்திலே இன்னைக்கு சிந்தித்து பார்க்கும்போது மனக்கவலைகள், எதிர்பார்ப்புகள் அல்லது குடும்ப சுமை, இவைகள் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உள்ளத்தையும் நிறைத்து வைத்திருக்கின்றன. இன்று அதாவது கைபேசி, ஊடகம், இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்கின்றது பார்க்கிறோம். என்னுடைய அலைபேசியை பார்த்தா அதாவது மெமரி ஃபுல்லாகிடுச்சு. அப்போ என்ன செய்யணும்? அதை டிலீட் பண்ணணும். அல்லது கம்ப்யூட்டருக்கு போகிறோம், எனக்கு நிறைய மெயில் 5000 இடம் இல்லை, அப்போ அதை மாற்று அல்லது ஹார்ட் டிஸ்கில் போட்டு என்றெல்லாம் சொல்லிக்கணும். இது ஒரு உதாரணம். அப்படியே ஒவ்வொன்றையும் நினைச்சு பாருங்க. இந்த ஊடகங்கள், இந்த நம்மிடம் இருக்கின்ற செல்போன்லாம் எதை நிரப்பி வைத்து இருக்கின்றன? நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கின்றதா சிந்தித்து பார்க்க. எனவே இந்த இடம் கிடைக்கவில்லை என்பது நமக்கும் இயேசு வந்து பார்த்தாரா? இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை? ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்த்தார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்னென்ன காரணங்களால் நாம் உள்ளத்திலே இயேசுவை அழைப்பதற்கு இடம் இல்லாமல் வைத்திருக்கின்றோம். அல்லது ஒரு சமூகத்திலே பொறுப்பாக இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அந்த சமூகம் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த பொறுப்பிலே அவர்கள் அதிகமான கவனம் செலுத்துகின்ற பொழுது தனது ஆன்மா, தனது தனிப்பட்ட வாழ்வு, தனது குடும்பம் இவைகளை நினைத்து பார்ப்பதற்கு அல்லது கடவுளை மையமாக வைத்து பார்ப்பதற்கு இடம் இருக்கின்றதா சிந்தித்து பார்க்க அழைக்கின்றோம். இரண்டாவதாக அதே வார்த்தை, அந்த இடத்திலே அவன் சத்திரத்திலே இடம் இல்லாவிட்டாலும் இயேசு எங்கே பிறக்கிறார்? அந்த உள்ளே அறைகளில் இல்லை, ஆனால் சத்திரத்தில் இடம் கிடைக்கிறது. அந்த சத்திரம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த குடி நமக்கு சொல்கிறது. இது நம்முடைய கற்பனை. ஏன்னா அது மாற்றுத்தொழுன்னு சொல்றோம். இப்பொழுது இருக்கின்ற அந்த மொழியாக விடுதி என்று சொல்கிறது. பல வார்த்தைகள் போடலாம். ஏன்னா ஆட்டு இடையர்கள் ஆட்டுகளை தன்னுடைய ஆடை காணிக்கையாக இயேசு கொண்டு வருகிறார். ஒரு இடையில சத்திரமாக இருக்கலாம். இவ்வாறெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன், அந்த சத்திரத்தில் இருக்கிறவன் ஒருவேளை அந்த 4 ஆடுகள் அடைகிற இடத்துல அந்த இயேசுக்கு பிறப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். இயேசு இங்கே பிறக்கிறார். நாம் நினைக்கிற அந்த பங்களாவோ அல்லது அரண்மனையோ இல்லை. இயேசு எந்த சூழ்நிலையிலும் நம்மிடம் வருவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த சத்திரம், அந்த தொழுவம் இருக்கின்ற ஒரு நிலை. ஏன்னா அருமையாக நற்செய்தி சொல்லுகிறது, அந்த குழந்தையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் வைக்கிறார். அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு கூட அங்கே இடம் சரியாக இல்லை. அந்த மாற்று அந்த தீவன தொட்டி என்று சொல்வதனால் தான் நாம் அங்கே அது ஒரு அதாவது மாடுகள் ஆடுகள் அடையக்கூடிய இடம் என்று பார்க்கிறோம். எனவே இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் குறைபாடு உள்ளவர்கள். நம்மிடம் முழுமை என்பது இல்லை. நான் எல்லாம் கரெக்டாக செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் ஒரு வகையிலே ஒரு குறைபாடு உடையவர்கள், லிமிட்டேஷன்ஸ் என்று சொல்கிறோம். நான் முழுமையாக இல்லை. ஆனால் அப்படி முழுமையாக இல்லாத என்னிடம் இந்த இயேசு வருகின்றார். அந்த இயேசுவை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் இன்றைய இந்த கிறிஸ்துமஸ், இந்த ஆண்டு கிடைக்கின்ற ஒரு செய்தி, கடவுள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனிடம் வந்து தங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்வார்கள். நாம் அதை சொல்லிக்கிறேன், இப்போ சொல்லுவது கிடையாது. கடவுள் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கணும்னா அவர் நினைக்கிறாரு, எங்கே நம்ம போய் மனுஷன் பார்க்கக்கூடாத இடத்துல நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ கடவுள் யோசிக்கிறார். இது ஒரு கதை தான். அவர் நினைக்கிற இந்த பூமியில 2 மடங்கு நீர், 1 மடங்கு பூமி தரை, அதில் இருக்கின்ற ஒரு பெரிய காடு, அமேசான் காடு. அதை அழிச்சு போயிட்டு நம்மளுக்கு தெரியும்.
அந்த அமைச்சர் போய் ஒழிச்சுக்கலாம் நினைக்கிறார். ஆனா அங்கே மனுஷன் வந்துடுவான், காடுகளை அழிக்கிறான், அல்லது இப்போ ஜிபிஎஸ்லாம் இருக்குது, கண்டுபிடிச்சிருவான். அப்போ கடவுள் நினைக்கிறாங்க, ஆழமான கடலுக்குள் போய் ஒழித்து வரக்கூடாது, 7 மணி ஆழம். ஆனால் அங்கேயும் மனிதன் 3 மில்லி ஒரு குண்டூசி கூட கண்டுபிடிக்க முடியும் என்று ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறான். அப்போ கடவுள் நினைக்கிறார், எங்கே தகுந்த மனசை கண்டுபிடிக்க மாட்டார், மனுஷனுடைய உள்ளத்தில் போய் உட்கார்ந்துருக்கோம், அவன் உலகம் முழுச தேடுவான். ஆனால் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கடவுளை, நம்மை இந்த மனிதனை படைத்த, இயற்கை படைத்த கடவுளை அவன் தன் உள்ளத்திலே தேட மாட்டான் என்று சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய யதார்த்தமோ என்று நினைக்கிறேன். எனவே இடத்தை நாம் இன்றைய காலத்தில் எதையெல்லாம் டிலீட் பண்ண வேண்டும், எதையெல்லாம் கிளியர் பண்ணணும் யோசிப்போம். செல்போனை மட்டும் சொல்லல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோமா, அல்லது நாம் பணி என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கின்றோமா, அல்லது நம்முடைய நேரங்களெல்லாம் ஓய்வு நேரங்களும் மற்றவர்களை பற்றி அதான் புறம் பேசுகின்ற ஒரு இடத்தை நாம் வைத்திருக்கின்றோமா? மாறாக அதையெல்லாம் நாம் நீக்கிவிட்டு அந்த இயேசு என்ற கடவுளை இந்த நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சமூகத்திலே நாம் குழுக்களாக இருக்கின்ற அந்த சூழலை அந்த இயேசுவை வரவேற்போம். இயேசு எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. மாடமாடியும் அவர் பிறக்கலாம், மாட்டு தொழுவத்திலும் இயேசு பிறக்கலாம், பெரிய பணக்காரர்கள் மத்தியிலும் பிறக்கலாம், குறைபாடுடைய ஏழை சமுதாய மக்களிடமும் பிறக்கலாம். நான் இந்த பூசை கொள்வதற்காக ஒரு கிராமத்தில் பூசை வைத்துவிட்டு தான் வந்தேன். அந்த கிராம சூழலிலே மக்களிடம் நான் சொன்னது, நாம் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அந்த ஆட்டு இடைகள் போல. ஏன்னால் அவர்களுக்கு இப்போ நம்ம எஸ்ஐஆர் என்று சொல்லி ஓட்டு போடுறதுக்கு நம்ம இப்பதான் முடிச்சிருக்கிறோம். அப்படி கணக்கெடுத்து வெவ்வேறு விதத்தில் வருது. அந்த ஆட்டு இடையர்களுக்கு இடமே எங்கே அந்த பெற்றோர்கள் 1997 முன்னாடி வாக்கு செய்யறதை எப்படி சொல்ல முடியும்? அதான் சூழல். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆட்டு இடையர்களுக்கு கடவுளுடைய நற்செய்தி, பிறப்பு நற்செய்தி சொல்லப்பட்டது. அது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பாவிகளாக கருதப்பட்டவர்கள், யூத மக்களுடைய மரபை, பாரம்பரியத்தை கடைபிடிக்காத மக்கள், அவர்களெல்லாம் பாவிகள் என்று பப்ளிகன்ஸ் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தவர்களுக்கு இயேசுடைய நற்செய்தி சொல்லப்பட்டது அல்லவா? அதே போல உங்களுக்கும் எனக்கும், நான் சுகமில்லை, நான் மாற்றுத்திறனாளி, அல்லது நான் வறுமையில் வாழ்கின்றேன், எனது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, அது எனக்கு வேலை இல்லை என்று சொல்கின்ற அத்தகைய சூழலிலும் இயேசு நம்மோடு உறவாட வேண்டும். கடவுள் நம்மோடு எம்மானுவேல் இருக்கிறார், கடவுள் நம்மோடு என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் இன்றைய கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நான் எங்கெல்லாம் நிறைச்சு வச்சிருக்கிறேன். இயற்கையான சூழல், காற்று, கடவுள் நம்மிடம் வர முடியுமா? எதையெல்லாம் நான் டிலீட் பண்ண வேண்டும், கிளியர் பண்ணணும். நான் குறைபாடுகளோடு இருந்தாலும் கடவுள் என்னோடு வருகிறார் என்ற உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பிறப்பு செய்தி நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் சமூகத்திற்கும் எடுத்துச் சொல்வோம். வெறும் சொல்லால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வால் அதை சொல்லி காண்போம்.
கேட்கும் செபங்களை எல்லாம் செவியோடுத்து கேட்கிறார் என்ற விசுவாச உணர்வோடு நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடம் எழுப்போம். திரு அவைக்காக ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ உயர்தகு ஆலோசகர் என்ற இறைவாக்கிற்கு சான்று பகிரும் என் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்மீன்களாக திகழவும், நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் தலைவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் சாமி நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் ஒளி உதித்துள்ளது என்ற வாக்கில் ஏற்ப உலகெங்கும் அமைதி நிலவ மன்றாடுகிறோம். விண்ணக தூதர்கள் பாடிய அமைதியின் கீதம் வையமிக்க மொழிக்கவும், உலக தலைவர்கள் போர் மற்றும் வன்முறைகளை கலைந்து நீதியோடும் மனித நேயத்தோடும் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு சமூகத்திற்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ற வாழ்த்துதலின் வார்த்தைகளை ஏற்று எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, துறவிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பியர்கள் மற்றும் பக்த சபையினர் அனைவரும் ஒருமனப்பட்டு உமது பணியை செய்யுமாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எளியோர் புதுப்பொருளுக்காக மாட்டுத் தொழிலத்தில் ஏழை வடிவமாக பிறந்த இறைவா, வீடற்றவர்கள், அகதிகள், வறுமையில் வாழ்வோர் மற்றும் தனிமையில் தவிப்போர் அனைவரும் மாறுதலின் அரவணைத்தவர்களும் இந்த திருநாளில் மகிழ்ச்சி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்று இறைவாவிடம் மன்றாடுகிறோம். நற்பண்மை வாழ்விற்காக தீவன தொட்டியில் திரட்டப்பட்ட பாலனின் போற்றி புகழ்ந்த இடையர்களைப் போல நற்பண்மை என்னும் மறைப்பொருளில் வீற்றிருக்கும் உண்மை ஆராதிக்கும் ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கும். நாங்கள் உமது பிறப்பின் செய்தியை வெறும் வார்த்தைகள் அன்றி எமது வாழ்வாலும் பிறரோடு பகிர்ந்து வாழ அருள்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பள்ளியில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் உடல்நலத்திற்காகவும், நல்லதொரு வேலை வாய்ப்பிற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமண வரம் அமைவதற்காகவும் பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியர் உடல் நலத்திற்காகவும், அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவதற்காகவும் பிறந்த இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கவனமாக செவிப்போம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து
செபிப்போம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக அனுப்பி வைத்து உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் சாத்தானின் கட்டுதலிலிருந்தும் இயேசு கிறிஸ்து வழியாக விடுதலை பெறவும் உமது மீட்பின் திட்டத்தை அறிந்து கொள்ளவும் இயேசு கொண்டு வந்த மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டவும் தேவையான தூய ஆவியானவரை எங்கள் உள்ளங்களில் பொழிந்தருளும் நல்ல தந்தையே. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாம் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த நன்றிகளை திருப்பணி எல்லாம் தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இந்த மாபெரும் கொண்டாட்டங்கள் சிறப்பான
அவற்றில் அமைந்துள்ளதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீது நம்பினோம். நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையிலானோர் தலைமையானோரும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆண்டவரே, இறையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறு உணவா. அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இல்லத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தார். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக இந்த பங்கை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினரோடும், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தார். மேலும் உயிர்களும் நம்முடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாம் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர உம்மை மன்றாடுகின்றோம். Oh
உமது அளவுள்ளது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கடற்கடமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பகரமான இன்னொரு வாழ்வுக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவர்கள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியின் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க தம் மகிமை பெருமையெல்லாம் தொடர்ந்து மாடடை குடிலில் மனிதராக வெறுமையின் கோலம் கொண்டு பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, இந்த விண்ணக மறைகளில் நாங்கள் உண்ணும் பருகினால் ஒவ்வொரு திருமகனும் வரையில் பிறப்பினால் ஒரு உயிர் பெற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேப்பி கிறிஸ்மஸ். ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். முதலில் எத்தனை நாட்களும் நம்மை வழிநடத்தி இறைவனுக்கும் நம் பாதுகாவலியான அன்னை மரியாதைக்கும் நம்முடைய நன்றிகள். அதுக்கப்புறம் சிறப்பாக இந்த
இந்த சீசன், கிறிஸ்துமஸ் சீசன், அட்வென்ட் சீசனில் பேருழைப்பு நடத்திய இந்த டோமினிக் சாவியோ இளைஞர் மன்றம் கேரளஸ் போவதாக இருக்கட்டும், குடில் செய்வதாக இருக்கட்டும், ஆலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா ஏற்பாடுகளையும் சிறந்த எடுத்து இரவு பகல் பாராமல் சேர்த்து அவர்களுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக அன்பு சகோதரிகள் அவங்களும் ஒவ்வொரு நாளும் கேரளஸுக்கு ஒத்துழைத்து இந்த பீடத்தை அழகாக அலங்கரித்து வழிபாட்டுக்கு உதவி செய்த 3 சபை கண்ணியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இன்று நமக்காக திருப்பணி நிறைவேற்றிய இயேசு சபை குருக்கள் ஏற்கனவே 2 கிராமங்களில் 3 கிராமங்கள் திருப்பணி நிறைவேற்றிவிட்டு இங்கு வந்து நமக்காக செய்வித்த அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டையும் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த பாடல் குழுவினர் மிக அழகாக பாடி வழிநடத்தினார்கள். குறைந்த கால அவகாசமே இருந்தாலும் நல்லா பிராக்டிஸ் செஞ்சு மிக அருமையாக இந்த வழிபாட்டுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஒரு சில உபகாரங்கள் நமக்கு கேட்காமலே சில பேர் உதவி செய்வாங்க. அதில் ஒன்று இந்த பூ. ஒவ்வொரு தடவையும் தாங்களுடைய ஒருத்தர் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் அவரே போர் அடிச்சு பூ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்பாரு. என்ன பூ வேணும்பாரு. நீங்கள் அனுப்பதை அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்கள். அழகாக அவர் அங்கே வசூல் செஞ்சாங்க. உள்ள தமிழ் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இந்த பூவெல்லாம் ஒரு நாள் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுக்கும் அனுப்பி வைக்கிறார். அவருக்கும் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல கேக்கு உபயோக செய்ய ஒரு அம்மா நம்ம பங்குதான் பேர் தெரிய ஒரு குடும்பம் போன வருஷம் ஜனவரிக்கு கொடுத்தாங்க. வருஷம் நான் கொடுப்போம் எல்லாரும் கேக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் சில உபகாரிகள் பண உதவி கொடுத்து டொனேஷன் கொடுத்து இந்த சில பேர் 2-3 பேர் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கேரளஸ் வரும் பொழுது இந்த செலவெல்லாம் மீட் பண்ண பண உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன். இந்த கோயிலை பார்த்துக்கிற ஜெகதீசன் வயசானாலும் பொறுமையாக இருந்து காலங்கள் வித்து எல்லாம் கதவெல்லாம் மூடி உதவி செய்கின்ற அது அந்த கோயிலாம் பார்க்கப்படுகின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றி. இதையெல்லாம் சேர்த்து கோர்த்து வழிநடத்துகிற உதவி தந்தை இந்த வருஷம் நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேன். காரணம் நம்ம சின்னசாமியிலிருந்து கோர்த்து 4வது வருஷம் ஒரு மெச்சூரிட்டி. எது சொன்னாலும் சொல்லிட்டு செய்யறது கிடையாது, சொல்லாமல் செய்யறது கிடையாது. ஒரு தகவல் சொன்னால் ஒரு புரோட்டோக்கால் அப்படின்னா எந்த காரியம் செஞ்சாலும் பங்குசாமியோட தகவல் சொல்லிட்டு செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம். நான் என்னுடைய மனதை அறிந்து எல்லாத்தையும் செய்யறேன். ஒரு ரோடி ஆடி ஒரு சுறுசுறுப்பான அதனால கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறேன். அதனால பங்குசாமியார் இந்த கேரளஸ் போகிறோம். நான் கொடுக்குற இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி ஒருங்கிணைத்து ஒரு மெச்சூரிட்டி தமிழில் ஒரு முதிர்ச்சி நிலையில் வழிநடத்துச்சு. அவருக்கு நம்முடைய மனமாக நன்றி. நாளை காலை 8:30 மணிக்கு வரவேற்பு செஞ்சிருக்கோம். நாளை மாலை 6:30 மணிக்கு மாதர சிம்மதா கோயில் திருத்தலம் என்பதால் ஒரு சிறப்பு திருப்பலியில் அங்கே இருக்கிறோம். 31ஆம் தேதி நைட்டு 11 மணியிலிருந்து 11:45 வரைக்கும் நன்றி வழிபாடு நடத்தப்படும். அதை தொடர்ந்து புத்தாண்டு திருப்பலி நடைபெறும். அதே மாதிரி 1ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு கோர்ஸ். அன்னைக்கு தான் மாதர சிம்மதா பீஸ்னால சாயந்தரம் ஒரு கோர்ஸ். இடையில 28ஆம் தேதி என்ன நடக்குது? 28ஆம் தேதி என்ன நடக்குது? ஜூபிலி நிறைவு விழா
மறை மாவட்ட அளவில் தஞ்சாவூர் நடந்தது. அதனால எல்லா பங்கிலிருந்தும் 1000 கலந்துகள் அழைக்கிறார். 6000 பேர் வருவாங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தஞ்சை மறை மாவட்ட பேராலய வளாகத்தில் இருக்குது. அன்னைக்கு பங்கில் உள்ள எல்லா ஜூபிலேரி கப்பல்ஸ் 25 வருஷம் 50 வருஷம் ஆனவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசும் செப்ப வழிபாடு அவங்களுக்கு நடத்தப்படுகிறது. மாலை அவங்களுக்கு 4 மணிக்கு அவங்களுக்கு சின்ன கருத்தரங்கம் தொடர்ந்து சிறப்பு திருப்பி நடைபெறுகிறது. 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை திருப்பலி இருக்காங்க. காலையில் பூசை 2 பூசை இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் இரவு உணவு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். புது வருஷத்தில் ஜனவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிஷன் சண்டே மறைபொருள் ஞாயிறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வழக்கம் போல முன்னாடி பின்னாடி வைக்கிறோம். பொங்கல் சீசன் வரலாம், லீவ் இருக்கிறதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வழக்கம் போல எல்லா ஆன்மீகங்களும் அன்பிய தலைவர்கள் ஒரு நாள் அழைக்கும் போது ஒரு கூட்டம் போட்டு நீ என்னென்ன தயாரிக்கணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். புரியுதா? காலை சிற்றுண்டி, அதனால் டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் விளையாட்டு, சிறுவர்களுக்கு விளையாட்டு இருக்கும். அப்புறம் தம்போலா கௌசிங்கிற சிறப்பு விளையாட்டு, ஏலம். இந்த ஆண்டு புதுசாக ஒரு குழுக்கள் போட்டி வச்சிருக்கிறேன். 300 ரூபா டிக்கெட்டு. முதல் பரிசு என்ன சொல்லியிருக்கிறார்? ஸ்கூட்டி, 1 லட்ச ரூபா ஸ்கூட்டி முதல் பரிசு. 2வது பரிசு சைக்கிள். 3வது பரிசு ஆண்ட்ராய்டு டிவி. 25 சிறப்பு பரிசுகள். புரியுதா? அதுதான் கடைசியாக குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும். விற்கிறப்ப ஒரே ஒரு டிக்கெட்டு வாங்கி ஸ்கூட்டியை வந்து ஜாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் வாங்கி ஒரு சில 300 ரூபாயா ஆகுங்க. 300 ரூபா. அதனால் டிக்கெட்டு வாங்கினாதான் நான் ஸ்கூட்டி வரும், இல்லாட்டி சைக்கிளோட புரியுதா? அதனால் நம்மளுடைய முன்னெடுப்பு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி பாட்டு பாட முடிஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இடத்துல கேட்டு வரப்போ அந்த பிறகு நீங்கள் கலை வீசுகிறார்.
பாட்டு முடிஞ்சிச்சுப்பா தாத்தா வினோத்